வெல்கம் டு டிவிஆர் அகாடமி. திஸ் இஸ் கீர்த்தனா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்கீம்ஸில் அந்த கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க முடியாது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20+ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 15 2022 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தொடங்கி வச்சுருப்பாங்க. எங்கே வச்சு தொடங்கினாங்க அப்படின்னா மதுரை சிம்மக்கல் பகுதியில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் தான் தொடங்கினாங்க. ஆரம்பத்தில் 1545 தொடக்கப்பள்ளியில் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தை எப்போ விரிவாக்குனாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 2023 எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் அப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடந்ததுன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளையில் உள்ள ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் தான் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினாங்க. இப்போது இந்தியாவிலே ஒரு காலை உணவு திட்டம் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். அதே மாதிரி மதிய உணவு திட்டம்ன்ற கான்செப்ட் அப்படின்றத கொண்டு வந்ததே யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். ஃபஸ்ட்டு யார் போட்டிருப்பா? 1920s 1000 விளக்கு பகுதியில் போட்டிருப்பாங்க. சரி, இந்த திட்டத்தை எப்போ அரசு உதவி பெற தொடக்க பள்ளிகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 15 2024 எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. செகண்ட் ஸ்கீம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 18 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கினாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் சாலை விபத்தில் காயமடைந்தவங்களை 8 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கணும் அப்படின்றதுல. இதில் எவ்வளோ காப்பீடு கொடுப்பாங்க அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. 48 மணி நேரம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், 1 லட்சம் வரைக்கும். அதுக்கப்புறம் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாற்றி பார்த்துக்கிறதுனாலும் பார்த்துக்கலாம், இல்லை நாங்கள் ஓனாக பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் உங்கள் சொந்த காசை செலவு பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை அவருக்கு காப்பீடு இருக்குது அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணி மேற்கொண்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ல் 48 மணி நேரம் வரைக்கும் இலவசமாக மருத்துவம் பார்ப்பாங்க. இந்த திட்டத்தில் இந்த திட்டம் 237 அரசு மற்றும் 455 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் சேர்த்து மொத்தம் 692 ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த திட்டம் செயல்படுது. இந்த திட்டம் யார் இந்த திட்டத்தில் யார் எலிஜிபிள்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு எல்லைக்குள்ளே விபத்து நடந்திருக்கணும். அந்த நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அவருக்கு மட்டும்தான் இந்த நம்மை காக்கும் 48ன்ற ஸ்கீம் இதுலேருந்து அவர் உதவி வாங்கிக்க முடியும். அடுத்ததான் மனம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிசம்பர் 22 2022. இந்த திட்டம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநலனை மேம்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தான் ஃபஸ்ட்டு செயல்பட்டுச்சு. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் மனநல நல்லாதரவு மன்றங்கள் தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் சார்பாக. தொலைபேசி எண், இந்த தொலைபேசி எண் இந்த சைக்காலஜி கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்த ஸ்கீம் நட்புடன் உங்களோடு மனநல சேவை திட்டம். முன்னாடி பார்த்த அந்த மனம் திட்டம் ஸ்பெசிஃபிக்காக மாணவர்களுக்கானது, இது பொதுமக்களுக்கானது. சரியா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? அக்டோபர் 27 2022. எங்கே ஆரம்பித்தாங்கன்னா சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தான் ஆரம்பித்தாங்க. தமிழகத்தில் எல்லா மருத்துவ மையங்களிலும் மனநல ஆலோசனைகள் மையங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் சார்பாக. இந்த திட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி வரைக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உதவி மைய எண் நம்ம மனம் திட்டத்துலேயும் பார்த்துருப்போம், 14416 அப்படின்றது. இந்த எண்ணில் மனநல ஆலோசனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டங்களின் சார்பாக. அடுத்த திட்டம் வீரா மீட்பு வாகனம். இது டிசம்பர் 8 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. வீராவோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தோம்னா வெஹிக்கல் ஃபார் எக்ஸ்ட்ரிகேஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது அதோட அப்ரிவேஷன். அதாவது அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகள்லேருந்து மீட்கிறதுக்கான ஒரு வாகனம். அதுதான் நோக்கம். என்னென்னா சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்கள்லேருந்து விரைவாக மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீரா மீட்பு வாகனம் அப்படின்றது. இது சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையால் செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக சிற்பி திட்டம். இது செப்டம்பர் 14, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. சிற்பியோட அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்றது தான். தமிழில் பொறுப்புள்ள காவல் முயற்சிகளில் மாணவர்கள் அப்படின்றது. இது ஆக்சுவலாக அந்த திட்டம் என்ன அப்படின்னா, முக்கியமாக சென்னை இந்த மாதிரியான பகுதிகளில் சின்ன வயசுலேயே குழந்தைகள் வந்து தவறான செயல்களில் ஈடுபட்டு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதிலேருந்து தடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிற்பி திட்டம். இதன் மூலமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒழுக்கம், அதை பற்றி விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த சிற்பி திட்டம். இதன் மூலமாக அவங்களோட எதிர்காலத்தில் அவங்க வந்து குற்றச் செயல்களில் ஈடுபடாமல் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக. இது வந்து 100 ஸ்கூல்ஸ்லேருந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற கணக்கு விதத்தில் 5000 ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு பண்ணி அவங்கள அந்த சிற்பி திட்டத்தின் மூலமாக சமுதாயத்துக்கு உகந்த மனிதர்களாக மாற்றுறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த திட்டம் வந்து எத்தனாவது சமுதாயத்துக்கு உகந்தவங்களா மாற்றுறதுக்கானது தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 8th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த திட்டம் மாதிரி பள்ளிகள், அதாவது மாடல் ஸ்கூல்ஸ். இது செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபஸ்ட்டு தொடக்க விழா நடந்தது அப்படின்னா சென்னையில் நடந்தது. இது வந்து உண்டு உறைவிட வசதியோட மாதிரி பள்ளிகள். அங்கேயே வந்து சாப்பாடு, தங்குற வசதி எல்லாத்தோட கூடின ஒரு மாடல் ஸ்கூல் தான் இது. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, உயர்தர ஒரு ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான உயர் படிப்புகள் படிப்பாங்களோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த திட்டம். இதில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லலாம் கிளியர் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் எல்லாமே வழங்குவாங்க. இதுக்கு தகுதி என்னென்னா, அவங்க 10th 400 மதிப்பெண்ணுக்கு மேலே அவங்க எடுத்திருக்கணும். அப்புறம் NTSC தேசிய திறனறி தேர்வு, NMMS தேசிய வருவாய் வழி தேர்வு, அல்லது விளையாட்டுகளை சிறந்த மாணவர்கள், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததான் இல்லம் தேடி கல்வி திட்டம். இது அக்டோபர் 27, 2021 வந்து ஆரம்பித்தாங்க. தொடக்க நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் முதலியார்குப்பத்தில் நடந்தது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த கற்றல் இடைவெளியை சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பித்தாங்க. தன்னார்வலர்களை கொண்டு இந்த திட்டம் செயல்படுது. தன்னார்வலர்கள் வந்து வாலண்டியர்ஸ்க்கு வந்து 18 இயர்ஸ் ஆகியிருக்கணும். 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா 5th மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க அந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து மந்த்லி 1000 வந்து கொடுத்துருவாங்க சேலரியாக. கிளாஸ் டைமிங் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டு பக்கத்துலேயே ஈவினிங் 5 to 7 வந்து எடுப்பாங்க. அடுத்ததான் எண்ணும் எழுத்தும் திட்டம். இது ஆகஸ்ட் 3, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னா, திருவள்ளூர் மாவட்டம் அலிங் சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆரம்பித்தாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கானது, அதாவது 8 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியருக்கானது. இது என்னென்னா, பேசிக் மேக்ஸ், அடிப்படை கணிதம், அதை பிழை இல்லாமல் எழுத படிக்க அந்த பேசிக்கை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2025க்குள்ளே மாணவர்கள் வந்து 8 வயதுக்கு உள்ளே இருக்க மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக வானவில் மன்றம். இது நவம்பர் 28, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியில் பாப்பாக்குறிச்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸு, மேக்ஸு, அதில் சயின்ஸ்லேயும் மேக்ஸ்லேயும் ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான். இதில் வந்து STEM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ். ஸோ இதில் அவங்களுக்கு ஆர்வத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. இதோட முழக்கம், ஸ்லோகம் என்னென்னு பார்த்தோன்னா, எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படின்றது அதோட ஸ்லோகன். இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த திட்டம் மகிழ் கணிதம் திட்டம். இது ஜனவரி 13, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸை நல்லா டீச் பண்ணணும், மேக்ஸில் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்படுற திட்டம். இது வந்து டீச்சர்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தின் வாயிலாக டீச்சர்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு 1350 வீதம், மொத்தம் 93.79 லட்சம் வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. எத்தனை பள்ளிகள் பயனடைய போகுது அப்படின்னா 6948 பள்ளிகள். அடுத்த திட்டம் தகைசால் பள்ளிகள் திட்டம். இது செப்டம்பர் 5, 2022 ஆரம்பிச்சிருக்காங்க. தொடக்க விழா சென்னையில் நடந்தது.
அதாவது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, தனியார் பள்ளிகளுக்கு ஈக்குவலா, பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூலையும் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தினால தான் 26 தகைசால் பள்ளிகளும், 15 மாதிரி ஸ்கூல்ஸ்க்கும், அதாவது மாடல் ஸ்கூல் படித்தோம் இல்லையா, அதுவும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தகைசால் பள்ளிகள்னா என்னென்னா, 1000க்கும் மேலே ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை உருவாக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்து கொண்டு வரணும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தகைசால் பள்ளிகளும், மாடல் ஸ்கூல்ஸ் அதாவது மாதிரி பள்ளிகளும். அடுத்த ஸ்கீம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது செப்டம்பர் 15, 2023 அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு துவங்கி வச்சுருக்காங்க. தொடக்கம் வந்து காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், மந்த்லி வந்து 1000 ருபீஸ் குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னு பார்த்தோன்னா, பெண்கள் மற்றும் திருநங்கைகளும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். 21 வயசு ஆகியிருக்கணும். ஆண்டு வருமானம் 2.5 லேக்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும். நில உரிமைன்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 ஏக்கருக்கு குறைவான உலர் நிலமும், அதாவது நன்சை நிலமும், புன்சை நிலமாக இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஆண்டு வீட்டு மின் நுகர்வு எவ்வளோ இருக்குன்னா 3600 வாட்டுக்கு குறைவாக இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. தகுதியேற்றவர்கள்னு யாரை சொல்கிறாங்க? இந்த ஸ்கீமுக்கு தகுதியேற்றவங்கள்லாம் யாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற அந்த எம்ப்ளாயீஸ், அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, நிறைய வரிகள், இந்த தொழில் வரி இந்த மாதிரியான வரி செலுத்துகிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இல்லை உள்ளாட்சி அமைப்புகளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க, பிரதிநிதிகளாக இருக்காங்கன்னா அவங்க, அப்புறம் 4 வீலர் வச்சுருக்க விமென்ஸ், ஏதாவது ஒரு விமன் பேரில் 4 வீலர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இந்த இந்த இதில் இந்த கேட்டகரியில் வர பெண்களுக்கெல்லாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்த திட்டம் வந்து மக்களை தேடி மருத்துவம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021. இது தொடங்கப்பட்ட இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சமணப்பள்ளி கிராமம். இந்த திட்டத்தோட பயனாளிகள் யாருன்னு பார்த்தோன்னா 45 வயதுக்கு மேற்பட்டவர்களும் மாற்றுத்திறனாளிகளும். இந்த திட்டத்தில் எது எதுக்கெலாம் பரிசோதனை பண்ணுவாங்க இம்பார்ட்டண்ட்டானு பார்த்தோன்னா, நீரிழிவு நோய்கள், சுகரு, பிளட் ப்ரெஷரு, சிறுநீரக நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் பரிசோதனை வந்து வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த திட்டம் எதற்கானதுன்னு பார்த்தோம்னா, தொற்றா நோய்கள் இருக்குது இல்லையா, பரவாத நோய்களை அதுக்கான டெஸ்ட்டும் அதுக்கான சிகிச்சையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இதில் வந்து நியூபார்ன் பேபி, புதுசாக பிறந்த அந்த குழந்தைகளோட பிறப்பு குறைபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டறிய டெஸ்ட்டும் வீட்டுக்கே வந்து இந்த திட்டத்தின் சார்பாக எடுத்து கொடுப்பாங்க. அடுத்த திட்டம் வந்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 10, 2024. இந்த திட்டம் யாருக்கானதுன்னா, அதாவது ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற லேபர்ஸ்க்கான திட்டம். இது அவங்களுக்கு வந்து தொற்றா நோய்களுக்கான சிகிச்சையை வந்து அவங்க கொடுப்பாங்க. இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த திட்டமும் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட இலக்கு என்னென்னா, 50 லட்சம் தொழிலாளர்களை வந்து டெஸ்ட் பண்ணணும், பரிசோதனை பண்ணணுன்றது தான் இந்த திட்டத்தோட இலக்கு. அடுத்ததாக பாதம் பாதுகாப்பும் திட்டம். இது ஜூலை 15, 2024 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் வச்சு. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸு ஏற்பட்ட அந்த பாத பாதிப்புகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அவங்க கால் இழக்கிறது, அதாவது சிவியராக அந்த சுகர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து கால் எடுக்கிற மாதிரியானதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நடக்க விடாமல் அது முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை மேற்கொள்கிறதுக்கான திட்டம் தான் பாதம் பாதுகாப்பும்னு சொல்கிறாங்க. இது ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் செயல்படுத்தப்படும். இது மக்களை தேடி மருத்துவம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதோட ஒரு பகுதியாக வந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டம். இது மே 21, 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டம் எதுக்கானதுன்னு பார்த்தோன்னா, 6 மாத குழந்தையிலிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். அவங்களுக்கு ஊட்டச்சத்து எந்த குழந்தைகளுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத செக் பண்ணி அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு கொடுக்கறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான திட்டம் தான் இந்த ஊட்டச்சத்து உறுதி செய். இது எங்கே ஃபஸ்ட்டு தொடங்கினாங்கன்னா நீலகிரி மாவட்டம். ஓகேவா, நீலகிரி மாவட்டத்தில் தொட்டபெட்டா ஊராட்சி மூத்துவரை குழந்தைகள் மையத்தில் தான் ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண், அது கர்ப்பிணிகளுக்கான தொலைபேசி எண் 102. இது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆகஸ்ட் 19, 2024. இது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 102 அப்படின்ற மருத்துவ சேவை எண் வந்து அந்த மையம் வந்து தொடங்கியிருக்கு. யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்களுக்கானது. இந்த சேவை மையத்தில் வந்து 50 ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்க 5 முறை வந்து அந்த கர்ப்பிணிக்கு வந்து கால் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, உடல்நலம் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து விசாரித்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துப்பாங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்டர்னல் மோர்ட்டாலிட்டி ரேட், அதாவது தாய்மார் இறப்பு வீதத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது அதாவது
இப்போ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம்ல, அதாவது குழந்தை இறப்பு வீதம். குழந்தை இறப்பு வீதம் வந்து 1000 குழந்தைகளுக்கு பார்ப்பாங்க. 1000 குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் வந்து இறக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்றது, அதாவது மகப்பேறு இறப்பு வீதம் வந்து 1,00,000 தாய்மார்களுக்கு எவ்வளோ பேர் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா, அது 2023-24 படி 45.5 இருக்குது. அதை குறைக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த கர்ப்பிணிகளை கண்காணிக்க தொலைபேசி எண் 102 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டு ஸ்கீம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம். இது நவம்பர் 4, 2023 தொடங்கப்பட்டுச்சு. யார் தொடங்கி வச்சாங்கன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. சென்னை அடையாறு முத்துலட்சுமி பூங்காவில் தொடங்கப்பட்டது. இது எல்லா மாவட்டத்துலேயும் வந்து இந்த எட்டை போடுற மாதிரி நடைபாதை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து தினமும் 1/2 அன் ஹவர் நடக்கிறதுனால 20 வகையான நன்மைகள் இருக்குது அப்படின்றத மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இனி வர தலைமுறைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான விழிப்புணர்வு வந்து பள்ளி, கல்லூரிகள் அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தோட நோக்கம். தேங்க்யூ. இதுக்கான PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.